தமிழ்நாட்டுல எந்த நடிகைக்கு எத்தன நாள் மவுஸ் இருக்கோ இல்லையோ, ஆனா நமீதாக்கு தொடர்ந்து இன்னும் நெறைய காலங்கள் மவுஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமீதா எல்லா ரசிகர்கள் மத்தியில, குறிப்பா ஆண்கள் மத்தியில அவ்ளோ பேர் புகழ் பெற்றவங்க. இதனால ரொம்ப பூரிப்படைஞ்ச நமீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நான் 16 வயசுல குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்தேன். நெறைய கதாநாயகர்கள் கூட நான் நடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு ரசிகர்கள் என்ன மறந்துருவாங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா இன்னமும் பாச மழைய பொழிஞ்சுகிட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுல, அரசியலுக்கு அரசியல் மூலமா நானு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் செய்வேன். ஏன்னா என்னுடைய உயிர் தமிழ்நாட்டுல இருக்கு. அது இங்கதான் பிரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமிதாவோட அம்மா எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் அது வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால எந்த கட்சியில சேர போறாங்க, யாருக்கு ஆதரவு தர போறாங்க, யார் சார்பா பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரகசியமாவே வச்சிருக்காங்க. அடுத்தது எந்த கட்சியில இவங்க இணைய போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிவரும். ஆனா நமீதா தமிழ்நாட்டு மக்களை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. சின்ன விழிப்புணர்வு கூட அவங்க எல்லாருமே விழிக்க வச்சிருது. அதனால அரசியல் மூலமா நான் எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுப்பேன். ஓட்டு அப்படிங்கிறது ஒரு சின்ன கருப்பு புள்ளி. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அது மூலமா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.